கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வல்லடியானவிளை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சிதா ராணி என்பவர் கணவரை இழந்தவர். இவருக்கு ராபர்ட் ரசல்ராஜ் என்ற 48 வயதில் மகன் உள்ளார். இவர் சில ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது புது வீடு ஒன்றை கட்டியுள்ளார். தற்போது தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தனது வீட்டை 18 லட்சத்திற்கு விற்று சிகிச்சை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ராபர்ட்டிடத்தில் பணம் இருப்பதை அறிந்த பெண் ஒருவர் 6 லட்சத்தை கடனாக பெற்று ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே வீட்டை விற்றுவிட்டதால் வாடகை வீட்டில் தாயை தங்க வைக்கும் முயற்சியில் மகன் ஈடுபட்டார். ஆனால் ரஞ்சிதா ராணி வயது முதிர்ந்த நிலையில் இருப்பதால் விரைவில் இறந்து விடுவார் என்று கருதி யாரும் வாடகைக்கு வீடு கொடுக்க முன்வரவில்லை. இதையடுத்து மேலசங்கரன்குழி ஊராட்சிக்குட்பட்ட சடையால்புதூர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் தனது தாயை வைத்து ராபர்ட் ரசல்ராஜ் பராமரித்து வருகிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.